எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த நேரத்தில் என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட் டே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் தேட்டர்ஸில் போய் படம் பார்த்துட்டு சில வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் எனக்கு காமிச்சாங்க. நான் பார்த்தேன். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அந்த விடிய காலையில் அந்த 3 மணிக்கு 4 மணிக்கு பனிலையும் குளிர்லேயும் அந்த தியேட்டர்ஸை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ரசிகனும் அந்த டிக்கெட் வாங்கி போய் படம் பார்த்து இன்றைக்கி இப்படி ஒரு கிராண்ட் ஓப்பனிங்கை கொடுத்த ஒவ்வொரு ரசிகனுக்கும் என்னுடைய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் இதுக்கு எல்லாமே காரணம் அவங்க தான். ஸோ இதை மெயினாக அவங்களுக்கு தேங்க் பண்ணணுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த மீட்டுக்கு வந்தேன். ஏன்னா ஜென்ரலாக சக்ஸஸ் மீட்லாம் நான் வச்சதில்லை, வந்ததில்லை. ஸோ சௌத்ரி சார் உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் வந்திருக்கேன். சரி, இந்த நேரத்தில் அவங்களுக்கு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்டு நேசன், சௌத்ரி சார், இமான், மஹாத், சூரி, காஜல், மோகன்லால் சார், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காஸ்மோஸ் ஃபிலிம்ஸ் சிவகுமார், இன்னொரு சிவகுமார் சார், மணிகண்டன் சார், யாகியா பாய் சார், இவங்கெல்லாம் பேசினது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. அவங்க எல்லோரும் ஹாப்பினா நான் ஹாப்பி. அண்டு சூரியலாம் சொன்னாங்க. பட் ஒரு சில பேரோட நடிக்கும் போதே தெரியும் அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டைலில் பண்ணும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சில பேரோட அந்த காமெடி சீன்லாம் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் லெவல் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அது என்ன தான் பிளான் பண்ணி வந்தாலும் சில பேர்கிட்ட அமையாது. உண்மையிலே சூரிக்கிட்ட நான் அதை பார்த்தேன். மகாத்தும் அழகான ஒரு ஹீரோ, இதில் தம்பியாக என் கூட பண்ணதில் சந்தோஷம். அண்ட் இமான் ரீசெண்ட் டைமில் லாஸ்ட் இயர்ஸ் எல்லா படமே அவர் ஒரு பெரிய ஹிட்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்துலேயும் ரொம்ப மெனக்கெட்டு நல்ல நல்ல டியூன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கூட சேர்ந்து திருப்பி பண்ணுவாரான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் சௌத்ரி சார் தொடர்ந்து 5 படம் 6 படம் எல்லா படமுமே அவர் பேனரில் நானும் அவரும் சேர்ந்து ஹிட்ஸாக அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒன் மோர் திங், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன வீரம் படமும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அஜித், தமன்னா, டைரக்டர் சிவா அண்ட் அந்த ப்ரொடியூசர், த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இந்த பொங்கல். ஜென்ரலாக முன்னாடிலாம் 4-5 படம் ஒரு ஃபெஸ்டிவல்னால் ரிலீஸ் ஆகும். இப்போல்லாம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜென்ரலாக ஒரு படம் தான் இந்த டைமில் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படி இப்படின்லாம். ஸோ இட்ஸ் நைஸ், ஹெல்த்தி. தேங்க்யூ. இப்பொழுது இந்த படத்தில் காமெடி வேடம் ஏற்று நடித்த சூரிய அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படத்தில் நான் இருக்குன்னு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. பார்க்காதவங்ககிட்ட எல்லாம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு படத்தை ஃபுல்லாக சொல்லி இன்றைக்கி எல்லாத்தையும் தேட்டரில் போய் உட்கார வச்சுருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சௌத்ரி சாருக்கும், நேசனனுக்கும், இளையத்தில் விஜயனுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் வேலாயுதம் படத்தில் ஒரு சும்மா ஒரு அப்போ ஃபஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம், செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் வந்திருப்பேன். இந்த படத்தில் விஜய் அண்ணன் கூட தொடர்ந்து வரணும். இப்படி ஒரு வாய்ப்பை ஃபஸ்ட்டு அவங்க முடிவு பண்ணது பெரிய விஷயம். எல்லோரும் இருக்கிற பேரில் சூரிய கரெக்டாக இருப்பேன், ஈக்குவலாக கம்பெனியாக இருக்கும், நல்லா நடிச்சிருவேன் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது பெரிய விஷயம். இப்படி நம்பிக்கை கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் விஜயனை தனியப்பட்டு சொல்கிற இப்படி ஒரு இடத்த சொல்கிறது எனக்கு அது பெருமையாக இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல விஜயன் இருக்காருன்னா
அந்த நடிக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டு. ஹீரோவாக வந்து டான்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே விஜயனுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதேமாதிரி நகைச்சுவை ஏரியாவில் 100% நிறைவுபடுத்துவார் அவர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவரை கூட நடிக்கிற ஒரு நகைச்சுவை நடிகனும் சரி, நான் ஒரு டைலாக் பேசுகிறப்ப ஒரு சின்ன இது சப்போஸ் அண்ணன் பேசுகிறப்ப எனக்கு ஏதாவது ஒன்று தோணும், அதை அண்ணன்ட்ட சொல்லுவேன். அப்படியா, சரி ஓகே, அப்போ நான் அந்த டைலாக் நான் சொல்ல வேண்டாம், சொன்னால் நல்லா இருக்காதுல்ல, கரெக்டான, அப்போ நீங்களே பண்ணிடுங்க ரெண்டுன்னு. சரிங்கண்ணா ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ன்றேன். அப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கப்ப சூரி இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் விட்டால் நான் இப்போ ரியாக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. எனக்கு அண்ணன் கேட்குறப்ப என்னென்னு எப்படி கேட்குறேன். இல்லை இல்லை, இப்போ உங்களால் கண்டினியூவாக பேச முடிஞ்சால் பேசுங்க, சப்போஸ் இந்த இடத்துல கேப் விட முடியுமா, நான் பண்ணிக்கலாமா அப்படின்டுவார். அந்த பொண்ணு பார்க்க போகிற இடத்துல அந்த கதவை தட்டுவோம். கதவை தட்டி அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற விஷயம். ஹலோ, நீங்கள் தானே ப்ரொடியூசரு, பொண்ணா பெற்ற ப்ரொடியூசர் நீங்கள் தானே. ஸோ இந்த டைலாக் போகிறப்ப ஃபஸ்ட்டில் வந்து மைண்டில் வந்து அண்ணன் ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், அப்படியே ஒரு நொண்டி அடிச்சுட்டு வர மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவார். ஃபஸ்ட்டு அது இல்லை. ரெண்டாவது அண்ணன் அந்த டேக் போகிறதுக்கு முன்னாடி சூரி நான் இந்த இடத்துல ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமா, நான் பண்ணிக்கிறட்டுமா, உங்கள் டிஸ்டர்பாக இருக்குமா அப்படிங்கிற பாரு. ஆனால் இல்லைண்ணே ஓகேண்டு. இன்றைக்கி கண்டிப்பாக அண்ணன் வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. படத்தில் இன்றைக்கி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே எல்லாத்துக்குமே ஈக்குவலாக நினச்சி எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ஃப்ரீடம் கொடுத்து நல்லா பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி நான் நடிக்கிறப்ப ஸோ நீ நடிக்கிறப்ப ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு சிரிப்பு வந்துடுது அப்படின்னு நினைப்பார். நான் சிரிச்சிடுறேன் அப்படின்னுவார். எனக்கு அது பெரிய கேடயமாக இருந்துச்சு உண்மைக்கு. இன்றைக்கி இப்படி இந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் கோஆப்ரேட் பண்ண இன்றைக்கி விஜய் அண்ணனுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னே. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க ஓட்டர் ரைட்டர் ஜெகதீஷ் அண்ணன், மணிபாஸ்கர் சார், டைலாக் ரைட்டர் பாஸ்கர் அண்ணன், புவன், இன்னும் உதவி இயக்குனர், டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே நான் அந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் சார், அவரை பற்றி சொல்வதில் பிச்சை எடுத்துட்டார். மியூசிக் இமான் அண்ணன், நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இமான் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், அண்ணன் எப்படின்னு இருக்குது அப்படின்னு. போங்க இந்த பொங்கல் ஃபஸ்ட்டே 6 தான் அப்படின்றாரு அண்ணன். அதேமாதிரி படம் பார்த்தோன்னே அண்ணன்ட்டையும் சொன்னேன், அண்ணன் பிச்சை எடுத்து விட்டார் இமான் அண்ணன். மியூசிக் உங்கள் எல்லாம் தெரியும், வெளுத்து வாங்கிட்டார் அண்ணன். ரொம்ப சந்தோஷமாக வெற்றி படத்தில் வந்து இப்படி நிற்கிறப்ப இது எனக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக இந்த படம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கிடையாது. அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். நமது சாதாரணமாக இந்த மைக்கை பார்த்தாலும் எனக்கு ஆல்ரெடி சாதாரணமாக எனக்கு பேச வராது. அது மைக்கை பார்த்தா இன்னும் வர பேசி கொடுக்கும். இருந்தாலும் இந்த சந்தோஷமான நேரத்தில் உங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஜில்லா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி ப்ரீ பொங்கலும் ரிலீஸ் பண்ணிட்டோம். பொங்கலுக்கு 3-4 முறை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒரு சின்ன ப்ரீ பொங்கல் இப்போ ப்ரீ ஃபெஸ்டிவலுக்கு முதல்ல ரிலீஸ் பண்ணால் கலெக்ஷன் கொஞ்சம் பாதிக்குமோன்னு சொல்லி ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் நான் சொல்ல வேண்டியது கிடையாது. அதாவது அந்தந்த ஏரியாவினுடைய விநியோகஸ்தர்கள் அத்தனை பேர் வந்திருக்கார்கள். அவர் உங்களுக்கு சொல்லுவார். நான் வெறும் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் நான். ஸோ ஜில்லா இளைய தளபதி விஜய் அவர்கள் எங்கள் பேனரில் நடிக்கிற 6வது படம் இது. அவர் நடித்த 5 படங்களும் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த பேனர் எங்கள் பேனரு. இது 6வது படம் கூட இந்த சிக்ஸர்னு சொல்லுவாங்களே, ஸோ 6 அடிச்சிருக்காரு அதில். ஸோ விஜய் இளைய தளபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இப்போது விஜய் இளைய தளபதி விஜய் மாதிரி ஒரு நடிகரை வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கணும்னா ஒரு ஆர்ட் ஃபிலிமோ இல்லை ஒரு முழுக்க வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் டெஃபினட்டாக எடுக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு இருந்த ஃபேன் ஃபாலோவிங்க்கு அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம படம் எடுக்கலைன்னா கண்டிப்பாக தப்பாகிடும். ஏன்னா அவரை நம்பி ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் அவரை நம்பி நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணனால எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு தான் படம் பண்ண முடியுமே தவிர்த்து ஒன்லி அவார்டுக்காக படம் எடுக்கவே முடியாது. ரிவார்டுக்காக தான் பண்ண முடியும். அந்த விதத்தில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியலான படம் அந்த ஜில்லா. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தை பொறுக்கும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஈவன் என்டையர் ஓவர்சீஸு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே வந்திருக்காரு. கேரளா உரிமையை மோகன்லால் அவர்கள் தான் எடுத்திருந்தார். அவரே எனக்கு துபாயிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் மலையாள படத்தை விட இந்த படம் மிகப்பெரிய லெவலில் அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஜென்ரலாகவே எனக்கும் மோகன்லாலுக்கும் சாருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதாவது நான் அரண் படம் பண்ணும்போது அவருடைய டப்பிங் வாய்ஸ் நம்ம தமிழில் யூஸ் பண்ணலன்னு சொல்லி என் மேலே வருத்தமாக இருந்தார் அவர். அந்த வருத்தம் இந்த படத்து மூலமாக போக்கிட்டார் அவர். ஸோ அந்த விதத்தில் அவரும் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கார் அவர். ஸோ இந்த படத்தில் நடித்ததுக்காக இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் மோகன்லால் சார் அவர்களுக்கும்
என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்டுகளுக்கும், குறிப்பாக சொல்லணும்னா சூரி, தம்பி ராமையா, மகத், சம்பத், அப்புறம் பிரதீப் ராவத், பூர்ணிமா, பாக்யராஜ் அவர்கள், அத்தனை பேரும் எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தில் நடித்ததுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த படத்தின் மூலமாக ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டராக உருவெடுத்திருக்கும் நேசன் அவர்கள் என்னுடைய பாராட்டும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்கள் இந்த படம் ரிலீஸுக்கு முதல்ல மிகப்பெரிய ஹிட்டு லிஸ்ட்டில் வந்துடுது. அதுக்கும் இமானு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் நடித்த அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு ப்ரெஸ் மீட், அதாவது அந்த ப்ரெஸ் ஷோ போட்டிருக்கும்போது கொஞ்சம் சில பத்திரிகை நண்பர்கள் சொன்னாங்க, படம் கொஞ்சம் 3 ஹவர் போகுது, கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் ட்ரிம் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதே நான் என் டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. சாதாரணமாகவே இப்போ காலகட்டத்தில் வந்து 2.25 மணி 2.5 மணி நேரத்துக்கு மேலே படம் இருக்குதே கிடையாது. பட் இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவே என்ன கட் பண்ணிட்டு தெரியாமல் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணனால ஒரு 10 நிமிஷம் படத்தை ஒரு ட்ரிம் பண்ணார் அவர். அதில் ஒரு சாங் கொஞ்சம் அடங்கியிருந்தது அதில். ஸோ அன்றைக்கி ராத்திரி என்ன இந்த ரசிகர்களும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எனக்கு தூங்க விடல. அந்த சாங் மறுபடியும் இமீடியட்டாக நீங்கள் போட்டதா இந்த படம் இது போகணும்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு நாள் மட்டும் தான் சாங் இல்லாமல் மறுநாளே அந்த சாங் திரும்பி போட்டது அப்புறம் தான். ஸோ அதனால தான் அந்த படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. காரணம் சப்போஸ் குறைக்கணும்னு பார்த்தா கூட குறைக்க முடியாத நிலைமையில் எனக்கு இருக்கிறோம். அது உங்கள்கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லி தான். அடுத்தபடியாக நேசன் அவர்கள் இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் டைரக்டர் என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. நேசன் அவர்களை பேசுவார் அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறது வந்து விஜய் அண்ணாக்கு தான். எனக்கு இந்த ஜில்லா படம் கொடுத்த இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில். ஸோ விஜய் அண்ணாக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சௌத்ரி சார், ஓப்பனிங்லேருந்து இந்த ஒரு வருஷமாக நான் இந்த சூப்பர் குட் ஆஃபீஸ் உள்ளே போனோன்னே ஒரு சௌத்ரி சாரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அவர் அப்படியே சிரிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக அவர் சிரிக்கவே இல்லை. ஒரு வருஷமாக அவர் சிரிக்கவே இல்லை. ஒரு 2 நாளாக தான் பார்த்தேன் அந்த சிரிப்பு. இவர் கூட சிரிப்பாருன்னு சொல்லிட்டு அந்த இவர் தான் இப்போ சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கெல்லாம் வந்து ஒரு லாபத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த ஜில்லா அந்த லாபத்தை கொடுத்துருக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சௌத்ரி சார் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக நான் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். ஸோ எப்படி அடம் பிடிச்சினாலும் வாங்கி இந்த படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக பண்ணிட்டோம். ஸோ மோகன்லால் சார் வந்து ஜில்லாவுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். இன்றைக்கி இந்த ஜில்லா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன்ஸும் கேரளாவில் வந்து இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி லால் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு மாஸ் ஃபேமிலி என்டர்டெய்னராக பண்ணியிருந்தோம். அது ஒரு யதார்த்தமாக ஒரு ஃபேமிலி போய் இந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆடி பாடி வந்து இது பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஸோ எங்களுடைய ஃபஸ்ட்டு இது ஒரு 1 மேன் ஷோவில் ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் க்ரூ, என்னுடைய கேமராமேன் கணேஷுக்கும், என்னுடைய எடிட்டர் டான் மேக்ஸ், அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராஜீவன், என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா, அதுக்கப்புறம் என்னுடைய டயலாக் ரைட்டர் வந்து பாஸ்கர், அதுக்கப்புறம் என்னுடைய டோட்டல் யூனிட்டுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜில்லாவுக்கு வந்து ஒரு ஆல்பமாகவே வந்து ஒரு அற்புதமான ஒரு சாங்ஸ் கொடுத்து ஆர்ஆர்லேயும் ஒரு ஜில்லாவுக்கு ஒரு பெரிய லைஃப். எங்கே பார்த்தாலும் வந்து பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இமானுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன். சாரி. அதே மாதிரி சூரி வேலாயுதமில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தார். அப்பயே சொல்லியிருந்தோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணு சூரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூரியோட ஒரு காம்பினேஷன் விஜயனா கூட ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ காஜல் துப்பாக்கிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் தான் போட்டோம். ஸோ அவங்களுடைய கிளாஷ் இந்த படத்தில் வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மகத் ஹீரோ பண்ணிட்டு இருந்தாப்புல கூப்பிட்டு வளைச்சி எடுத்து நீ ஒரு தம்பி கேரக்டர் பண்ணு மகத், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு எஸ்டேட் பண்ணாப்புல. பட் தேங்க்யூ. நமது இளைய தளபதி அவருடைய தம்பியாக நடித்த மகத் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டும்தான் இன்ஃபார்மலாக வந்திருக்கேன். ஷர்ட் போடாமல் டிஷர்ட் போட்டு காலர்
ரவுண்ட் நெக்காக போட்டிருந்தார். ஏன்னா விஜயனை வந்து என்னை விட யங்காக இருக்கார் எப்பவுமே. அண்டு ஒரு சீனில் கூட என்கிட்ட சொன்னார், என்னடா சாப்பிட்ற, உன்னை தூக்க முடியல அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜில்லா படம் வந்து எல்லா ஜில்லாவையும் உண்மையாகவே கலக்கிட்டுருக்கேன். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொன்னாங்க. தேங்க்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் ஹைதராபாத்தில் ஷூட் முடிச்சுட்டு லேண்ட் ஆகிறேன் சென்னையில். அன்றைக்கி 18th மார்னிங் லேண்ட் ஆகிறேன். என் பர்த்டே அன்றைக்கி எனக்கு டைரக்டர் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாரு. ஸோ விஜய் சாரோட தம்பியாக வந்து நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட, நான் உடனே நடிக்கிறேன்னு சொன்னேன். அன்றைக்கே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஸோ மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா தேங்க்யூ நேசன் சார். உடனே சௌத்ரி சார் கிட்ட போனோம். சௌத்ரி சாரும் ஓகேன்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நேசன் சார் வந்து விஜயனா கிட்ட கேட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு அவர் ஓகே சொல்கிறார் இல்லையா. அவரும் உடனே ஓகே சொன்னார். அண்ட் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும், ஐ மீன் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ஸோ அது வந்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ரஜினி சார் கூட சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி தான் விஜயனாவும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருப்பார். ஸோ என்னை வந்து ஒரு புது ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணார். ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆக்ட் பண்ணுறதுக்கும். சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அண்ட் சௌத்ரி சார் கூட அதே மாதிரி தான். ஸோ ஹீ சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஹீ சிம்பிள். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் கொடுத்த இமான் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ காஜல், மோகன்லால் சார், எல்லாருக்குமே, சூரி. ஸோ தேங்க்யூ.